தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமன். சாலமோனின் ஞானம் 1:7. ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பியுள்ளது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் தன்னை எல்லா இடங்களிலும் பிரசன்னப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் தன்னை எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் பிரசன்னப்படுத்துகின்ற பொழுது அவரை நம் எல்லோரும் எளிதாய் கண்டுகொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். ஆண்டவரின் ஆவி இந்த உலகை நிரப்பி நின்று கொண்டிருக்கிறது. கடவுளின் பிரசன்னம் இப்படி இருக்கின்ற பொழுது ஆண்டவர் இப்படி தன்னை இந்த உலகம் முழுவதும் நிறைத்து வைத்திருக்கிறார் என்றால், ஆண்டவர் இந்த உலகில் மனிதர்களாக வாழுகின்ற நமக்குள்ளும் தன்னை இணைத்து வைத்திருக்கிறார். எந்த மனிதர் ஆண்டவரோடு நான் இணைந்திருக்கிறேன், ஆண்டவர் எனக்குள்ளே இணைந்திருக்கிறார் என்பதனை உணர்கிறாரோ அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். அந்த நபர் உண்மைத்தனத்தை கண்டு கொள்ளுகிறார், உண்மை என்ன என்பதை தெரிந்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவர் ஆண்டவரோடு, ஆண்டவருக்காக பரிசுத்தமாக தன்னை வாழ அர்ப்பணிக்கிறார். ஆண்டவர் அவர்களை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கவிருக்கிறார். ஆண்டவரின் இரக்கம் எல்லா மனிதரையும் வழிநடத்த காத்திருக்கிறது. ஆண்டவரின் பரிசுத்தம், ஆண்டவரின் ஆவியானவர் எல்லா மனிதரையும் இயக்க காத்திருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த உலகின் எல்லா செயல்களிலும் அசைவுகளிலும் எனக்குள்ளிருக்கின்ற ஆண்டவரை நான் எப்படி கண்டு கொள்ளுகின்றேனோ அதுபோன்று இந்த உலகிலும் ஆண்டவரை கண்டு கொள்ளுகின்ற பொழுது, ஆண்டவரின் பிரசன்னத்தை உணர்கின்ற பொழுது அனைத்தும் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. நாம் ஆண்டவரோடு இணைக்கப்படுகிறோம். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னை நீர் ஆசீர்வதிக்க விரும்புகிறீர். ஆண்டவரே, என்னிலே இருக்கிற உம்மை நான் உணர்ந்து கொள்ளுகிறேன். நீர் எனக்குள் உறுதியாய் குடிகொண்டிருக்கிறீர் என்பதனை நம்புகிறேன். ஆண்டவரே, இந்த உலகம் முழுவதும் உம்மை ஏற்றிருக்கிறது என்பதனை அறிந்து கொள்ளுகின்ற பொழுது உம் அருள் என் மீது அளவின்றி பாய்கிறது என்பதை நான் உணர்கிறேன். என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.